Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு மிகவும் பெரியதாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தோனி களத்துல இருக்க போறாரு. அனிருத்தோட இசையோட இந்த போட்டி தொடங்கவிருக்குது. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? கூட்டத்தை சமாளிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க? அதான் 18வது ஐபிஎல் சீசனுடைய சென்னை சூப்பர் கிங்ஸுடைய முதல் போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் முக்கியமாக பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் போட்டியிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணியோட விளையாட இருக்காங்க. ஐபிஎல் தொடரில் 2 சக்சஸ்ஃபுல்லான டீமாக இருக்கக்கூடிய சென்னை மும்பை 2 அணிகளுமே முதல் போட்டியிலே விளையாடுவதன் காரணமாக இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு என்பது பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. காவல்துறை சார்பாக 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் காவல்துறையில் பணியில் இருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தோன்னா தனியா சாலையிலேயே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு ரசிகர்கள் நடந்து செல்லும் வகையில ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் இந்த போட்டியை பார்க்க மதியம் முதலே வெயில கூட பார்க்காம மாலை 7:30 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய போட்டிக்கு 4 மணிக்கே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. 4:30 மணிக்கு சரியாக 4:30 மணியிலிருந்து ரசிகர்கள் மைதானத்திற்கு உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. 6:30 மணியிலிருந்து 6:50 மணிக்கு வரை அனிருத்துடைய இசை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த வருஷம் ஐபிஎல் தொடரில் எப்பவுமே இல்லாத வகையில முதல் முறையா ஒவ்வொரு மைதானத்திலும் தொடக்க விழா நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் அனிருத்துடைய இசை நிகழ்ச்சி நடைபெறுது. இங்க நம்மளோட பேசுவதற்காக ரசிகர் வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? முதல் மேட்ச் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு? சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இது என்னோட ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. டிக்கெட் கிடைக்குமான்னு கண்டிப்பா தெரியல, ஆனா லக்கிலி கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலையை பார்க்க போறோன்னு. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசி வருஷம் குவாலிஃபை ஆகல பிளே ஆஃப்க்கு. இந்த சீசன் எப்படி டீம் அமைஞ்சிருக்கு நீங்க பாக்க? இந்த சீசன் டீம் மற்ற டீம் கம்பேர் பண்றப்ப பவர்ஃபுல்லானா கேட்டீங்கன்னா இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆனா ஓவராலா டீமா பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. 7 மேட்சுக்கு 5 மேட்ச் ஹோம்ல ஜெயிச்சோம்னாலே போதும், நம்ம கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடலாம். இந்த டைம் லாஸ்ட் டைம் விட்டதை கண்டிப்பா இந்த டைம் பிடிப்போம். ஆர்சிபி ரெடியா இருங்க. ஓகே, இந்த சீசனோட ஸ்டார் பிளேயரா யார் இருப்பாங்க? கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் அவர் மெயின் பெர்ஃபார்மரா இருப்பாரு. அவரை சரௌண்ட் பண்ணி தான் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி நல்லா விளையாடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். முக்கியமா இந்த ராகுல் திரிபாட்டி அந்த தீபக் ஹுட்டாலாம் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் சார். ஓகே சார். ராதா, நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ரசிகர்கள் தற்போது மைதானத்துக்குள்ள அனுமதிக்க தொடங்கி இருக்காங்க. காவல்துறை சார்பாக சரியாக 4:30 மணிலிருந்து அனுமதிக்கப்படும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. இங்க பார்க்கணும் நம்ம காட்சியிலேயே டிக்கெட் செக் பண்ணி ஒவ்வொருடைய பேக்கும் செக் பண்ணுவாங்க. இங்க வெளியிலிருந்து எந்த பொருட்களும் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. பவர் பேங்க், சார்ஜர் என்று மைதானத்துக்குள்ள தூக்கி போடுற மாதிரி எந்த ஒரு வெயிட்டான பொருளுமே அனுமதிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. 6:30 மணிக்கு அனிருத்தோட இசை நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான மேட்ச் என்றதுனால ரசிகர்கள் அனைவருமே இப்போதே வந்துட்டாங்க. மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இந்த போட்டி, குறிப்பா தோனி சென்னைக்கு வரும்போதே இதுதான் லாஸ்ட் சீசன் அப்படின்ற மாதிரி ஒரு சமிக்கையும் காமிச்சதுனால இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ராதா, அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 37 போட்டிகள்ல 17 போட்டிகள்ல சென்னை அணியும் 20 போட்டிகள்ல மும்பை அணியும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சந்தானம், மும்பை அணியில ஹர்திக் பாண்டியா மற்றும் பும்ரா இல்லாதது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதா? நிச்சயமா இந்த மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 14 பேர் தான் விளையாடுற மாதிரி டீம் கட்டமைச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியாவை சுற்றி தான் கட்டமைச்சிருந்தாங்க. இன்னைக்கு பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா 2 பேருமே இல்லாதனால அந்த டீம்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா அஸ்வினி குமார் மட்டும்தான் இருக்காரு. நம்ம நேற்று பயிற்சியில பார்த்தோம், அந்த பவுலர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு நல்ல யங் டேலண்டா இருந்தாலும் நல்லா பவுலிங் போட்டாரு. எனவே இன்னைக்கு அவர் விளையாடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இருந்தாலும் 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை வச்சு மும்பை இந்தியன்ஸ் விளையாடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு. எனவே மும்பை இந்தியன்ஸ் நிச்சயமா பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியாவை மிஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா கூட மும்பை இந்தியன்ஸுடைய டாப் ஆர்டர் எல்லா டீமுக்குமே சவாலா இருக்கக்கூடிய ஒரு டீம்ன்றதுனால இந்த போட்டி நிச்சயமா ஒரு பரபரப்பா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. சேப்பாக்கம் மைதானத்துல தோனி களமிறங்க போறாரு. ஐபிஎல் திருவிழாவா இது மாறப்போது. தோனியோடைய தரிசனத்திற்காக ரசிகர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அனிருத்தோட இசையும் இதுல போட்டி இசையோட தொடங்க போகுது. சோ அவருடைய இசைக்குழுவினர்லாம் எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க? அவங்களோட இசை பத்தி சொல்லுங்க.
நிச்சயமா சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் உடைய போட்டியில பார்த்தா வந்து அனிருத்தோடைய இசை நிகழ்ச்சியோட தொடங்க இருக்காங்க. நேற்று மாலையே இதற்கான வந்து பயிற்சி என்பது அனிருத் குழு வந்து நேற்று மதியம் வந்து 2 மணிலிருந்து 3:30 மணி வரை சரியாக ஒரு 1.5 மணி நேரம் வந்து பயிற்சி மேற்கொண்டிருந்தாங்க. அதன் பின்புதான் 2 டீமும் பயிற்சியை தொடங்கி இருந்தாங்க. அது பின்பு தான் வந்து சரியாக 6:30 6:50 20 நிமிடங்கள் அனிருத்தோடைய இசை நிகழ்ச்சி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை தோனி வரும்போதும் இசைக்கப்படக்கூடிய ஒரு பாடலா அனிருத் இசை மாறி இருக்கு. இன்னைக்கு அனிருத்தே வந்து பர்ஃபார்ம் பண்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் நிச்சயமா சொல்லலாம். கண்டிப்பா வந்து கடந்த சீசன் ஏஆர் ரஹ்மான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எனவே அந்த எதிர்பார்ப்பு இங்க இருக்கு. நம்ம பாக்குறோம் ஃபேமிலிஸோட வந்து இந்த மேட்சை பார்க்கறதுக்கு பல்வேறு ஊர்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் தற்போது மைதானத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டு வராங்க. 6:30 மணிக்கு அனிருத்தோடைய இசை நிகழ்ச்சியோட இந்த போட்டி என்பது தொடங்க இருக்கிறது. தகவல்களை நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சந்தானம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.